வணக்கம், இது மண் நியூஸ். நான் உங்கள் சக்தி பாலன். இன்றைய முக்கிய செய்திகள்: 2 பிள்ளைகளும் கணவரும் 23 வருடங்களாக ஏமாற்றிய ஒரு இளம் பெண் தலைமுடிக்கு டை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சொந்த தாயின் சித்தப்பாவின் செத்து வீட்டில் சின்ன தமிழா சிரித்தியதாக தகவல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல் செய்தி: இங்கிலாந்தில் சேர்ந்த ஒரு பெண் நான் இளம்தான் என்று சொல்லி, அதாவது நான் யங் என்று சொல்லி, தனது பிள்ளைகள், புருஷன் மற்றும் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூபில் இருக்கும் கோடிக்கணக்கான மக்களை 23 வருஷமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு. அதாவது தனது சொந்த பிள்ளை தன் தாய் வெள்ளை நரை முடிக்கு டை அடிக்கும் போது புகைப்படம் பிடித்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிவிட்டார். மக்கள் மனதில் ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்தி கொண்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. போங்களா போங்களா போடா போங்களா புசி விட்டுறாங்க போங்க. ஸ்பாட்டில் ரெடியா? ரைட், ஓகே. ஸ்பாட்டில் இருக்கும் எங்கள் கொரஸ்பாண்டன்ட் குமார்ட்ட போ. வணக்கம் பாலா. வணக்கம் பாலா. நன்றி. அதாவது இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் சின்ன தமிழாவோட அம்மாவோட வீடு. எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களோட சின்ன தமிழோட அம்மா வந்திருக்கிறா. அம்மா வணக்கம்மா. அதாவது கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றியதாக உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? இல்லை, ஆதாரம் ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த குற்றச்சாட்டு என்னென்று நீங்கள் பார்த்துனீங்களேண்டாலம்மா, நீங்கள் ஒரு இளம் பெண் என்று சொல்லி உங்கள் தலைமுடிக்கு நீங்கள் கருப்பு டை அடித்ததாக ஒரு புகைப்படம் ஒன்று வந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆதாரம் இருக்குது? என்ன ஆதாரம்ண்டா நாங்கள் ஆதாரத்தை நாங்கள் இப்போ ப்ளே பண்ணுவோம். பாலா, அதை எடிட்டிங்கில் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். டை அடித்தால் நீங்கள் ஒரு வயதான பெண் இளம் பெண்ணாக முடியுமா? டை அடித்தால் தலைமுடிக்கு. நான் இளம் பெண்ணென்று சொல்லவே இல்லையே. என்ன சொல்ல வாரீங்கள்? நான் இளம் பெண்ணென்று சொல்லவே இல்லையே. நன்றி 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 குமார், நன்றி. சரி, ஓகே. அடுத்த செய்தி: இங்கிலாந்தில் சேர்ந்த சின்ன தமிழா சொந்த தாயின் சித்தப்பாவின் செத்து வீட்டில் சிரித்தியதாக தகவல் வந்துள்ளது. இப்படியான சீரியஸான சிச்சுவேஷனில் சிரிப்பு வர்றது ஒரு நோயா? டாக்டர் திருக்குமரன் இதை பற்றி கதைக்கிறதுக்கு ஸ்கைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் திருக்குமரன். டாக்டர் வணக்கம். டாக்டர் திருக்குமரன் கேக்குதா? டாக்டர், உங்க டிவி வால்யூம் லோட் பண்ணுங்க. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதோ? ஓகே. ஹாய் டாக்டர், சொல்லுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன தமிழா ஒரு சிறிய இங்கிலாந்து செய்த சிறிய படிதான் கோட்ஸில் சிரிச்சதுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் சத்யபாலன். அதாவது இது ஒரு நோய் என்று சொல்கிறது ஒரு தப்பான கருத்து தான். இது ஒரு வியாதி. எஸ், நாங்கள் இந்த மெடிசன் உலகத்தில் இதுக்கு கோப்பிங் மெக்கானிசம் என்று நாங்கள் சொல்லுவோம். கோப்பிங் மெக்கானிசம் அதாவது ஒரு சீரியஸான சிச்சுவேஷனில் சிரிக்கிறது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். இது எதனால வருது டாக்டர்? இந்த கோப்பிங் மெக்கானிசமால கூட பாதிக்கப்பட்டது ஆண்கள் தான் ஐயா. இப்போ பார்த்தீங்களா என்றால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்கணும்னு வைங்களேன். ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண், ரைட்? அந்த பெண் தனது மனதை விட்டு தனது சோகத்தை தனது
கணவர்கிட்ட சொல்லும்போது அந்த கணவருக்கு சில நேரம் அந்த நேரத்தில் சிரிப்பு வரதான் செய்யும். இதுக்கு பேர் தான் கோப்பிங் மெக்கானிசம். அதனால் அந்த அந்த சொல்ல அந்த 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 பெண் சொல்ல வந்த விஷயத்தை சீரியஸாக எடுக்காமட்டு இல்லை அந்த ஆண், அவன் சீரியஸாக எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் நான் சொல்றது நீங்க எப்ப சீரியஸ் எடுத்திருக்கீங்க? எனக்கு டைவோர்ஸ் வேணும் என்ன? இது பென்சிலா? இல்லை பெண். நன்றி.